விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் மதுபோதையில் கார் ஓட்டிச் சென்ற பாஜக மாவட்ட தலைவர் கலியவரதன் தலைமறைவாக இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்கள். விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக இருப்பவர் முன்னாள் எம்எல்ஏவான விஐடி கலியவர்தன். இவர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே ஜீவனூர் அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவில் காரில் சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய 2 குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற அதே ஊரை சேர்ந்த பிரான்சிஸ், அதாவது முன்னாள் ராணுவ வீரரான பிரான்சிஸ் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். வேகமாக வந்த கார் இந்த இருசக்கர வாகனத்தில் மோதி இருக்கிறது. அது அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் இருந்த மூவரும் கீழே விழுந்து இதில் ஒரு குழந்தைக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. கார் நிற்காமல் சென்றதனால் பிரான்சிஸ் அந்த காரை விரட்டி சென்று மடக்கி அந்த காரை திரித்துள்ளார். அதன் பின்னர் காரில் இருந்த அந்த விஐடி கலியவர்தன் சட்டை பிடித்து, எப்படி நீ எங்கள் மீது மோதிவிட்டு காரை எடுத்துக் கொண்டு செல்லலாம் என்று கேட்கும்போது அவர் திடீரென அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இது தொடர்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் தான் பிரான்சிஸ் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில தான் பாஜக மாவட்ட தலைவர் கலியவர்தன் மீது அடித்து, அதாவது விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லுதல், திட்டி தாக்குதல் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய பிரிவின் கீழ் தான் அரகண்டநல்லூர் போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் கலியவர்தன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜக தலைவர் மீது தொடர்ந்து சர்ச்சை வரும். குறிப்பா பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கே பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் ஏற்கனவே எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்து போராட்டம் கூட நடைபெற்றது. இது போன்று அடிக்கடிக்கு சர்ச்சையில் சிக்கும் இந்த பாஜக தலைவர் தற்போது விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவாக போலீசார் தேடி வரும் நிலை தான் தற்போது உள்ளது. தொடர்ந்து அரகண்டநல்லூர் போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் கலியவர்தனை தேடி வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.